இப்போ திடீர்னு வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. மாப்பிள்ளை தேடுற வேலை, பொண்ணு தேடுற வேலை இதெல்லாம் இருந்தால் இந்த டயத்தில் டக்குன்னு எடுத்து தூக்கி போட்டு வேலையை முடிங்க. வரக்கூடிய மாதம்ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி வருகின்ற ஜூலை மாதம் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலன்களை இந்த கோள்கள் தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். மீனத்துக்கு எந்தெந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப மீனத்திலேயே சனி இருக்கார். அப்போ லேசினஸ்ஸு உங்கள் ஜாதகத்திலே இருக்குது. உங்கள் தூங்கி ஏந்திரிக்கிறதே ரொம்ப லேசியானது. எல்லாமே மற்ற கோள்கள்லாம் நல்ல பாசிட்டிவான விஷயங்களில் நல்ல வைப்புல இருக்குது. அங்கே பக்கத்து ஹாலில் பார்த்திங்கனாக்கா நல்லா டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஏந்திரிச்சு பச்சை தண்ணி கூட குடிக்க முடியாமல் அது குடிக்கணுமா ஏந்திரிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு லேசினஸ்ஸு இருக்கும். எப்போவுமே லக்னத்தில் சனி இருந்தால் ஒன்று போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அல்லது இவங்களாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து வந்தால் கூட அது காலம் கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது என்னன்னாக்கா, ஒரு வேலைக்கு போக மாட்டான், போனாலும் வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சாலும் சம்பளம் கிடைக்காது, சம்பளம் கிடைச்சாலும் செல்லா காசு தான் கிடைக்கும். இது மாதிரி தன்மை இந்த ஜாதகர்களுக்கு உண்டு, இந்த ராசி நேயர்களுக்கு உண்டு. தைரிய ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானாதிபதியே தைரிய காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயே இருக்கார். தைரிய ஸ்தானாதிபதியே தைரிய ஸ்தானத்தில் இருக்கார். அது மிகப்பெரிய யோகம். 3ல் செவ்வாய் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா உங்களை விட உங்களுக்கு இளையவர் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கனாக்கா அவங்க வலிமை பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த தன்மை ஜென்ரலாக இது ஜென்ரல் ஜாதகத்தில். இந்த கோச்சாரத்தில் என்னென்னாக்கா, இந்த டயத்தில் பிரைட்டாக உங்களுடைய தம்பி தங்கைகள் இருந்தாங்கனாக்கா அவங்க லைஃப்பில் ஒரு புதிய திருப்பங்கள், புதிய ஒரு நல்ல பொருளாதார ரீதியாக முற்போக்கான தன்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 4ல் சூரியன் 6 நாளில் வந்தாலே ஏதாவது கடன் வாங்கியாவது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டிக்காக சூரியன் 4ல் இருக்கார் அப்படின்னோம்னாக்கா சொத்து சேர்க்கைன்றது நடக்கும். அது ராகு சாரத்தில் இருக்கார், ராகு 12ல் இருக்காருனாக்கா விரய ஸ்தானத்தில் ராகு இருந்து அந்த ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் 4ல் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ப்ராப்பர்ட்டி உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக ஒரு மூமெண்ட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சொத்து விற்கணுமா வாங்கணுமா இந்த மாதத்தில் நடக்கும். 5ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியே இருக்கார் குரு. அது சனி சாரம் பெற்று சனி உங்கள் ராசியிலே இருக்கார். இந்த ராசியை சிறப்பு பார்வையாக 9ஆம் பார்வையாக அந்த குரு பார்க்குறாரு. ப்ளஸ் 4 5ல் போகிறான் அப்படின்னம்னாக்கா சொத்து வருவாய் தான் இந்த இடத்துல. அப்போ இருக்கிற சொத்து 4 5ல் இருக்கான், தனக்கு 12ல் இருந்தால் தான் 3ஆம் இடத்துல தான் சொத்து விரயம், அதாவது அசுப விரயமாக மாறும், கையை விட்டு வலுக்கட்டாயமாக போகும். வேறு வழியே இல்லை, கடனுக்காக சொத்தை விற்கிறது, வேறு வழியே இல்லை, அவன் திட்டுறதுக்காக பங்கை பிரித்து கொடுக்கறது, வேறு வழியே இல்லை, சொத்தை இழந்தே தீரணும். ஒரு விஷயத்தை நடத்தணுன்றதை காட்டிலும் நடத்தாத விஷயத்துக்கு சொத்தை விளக்கணும், அல்லது வீம்புக்காது எனக்கு சொத்தே வேணாம், உன் சொத்து வேணாம், நீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. இந்த இடத்துல 5ஆம் இடத்துல இருக்காருனாக்கா சொத்துக்கு 4, அதாவது சொத்துக்கு 4க்கு உபஸ்தானம் 2ஆம் இடம், அந்த இடத்துல தான் உங்களுடைய புதன் இருக்கார், 4 இருக்கார். அப்போ ஈஸியாக இந்த சொத்து ஒன்று விரயமானால் கூட அது பெரிய அளவில் உங்களுக்கு வருமானத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல குரு இருக்கார், சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யார் உங்களுக்கு 3க்கு 8 அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வர்றது. அப்போ இந்த இடத்துல டிஸ்பியூட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாலே அதை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எக்ஸாமே ஆகாத சப்ஜெக்டில் போய் நான் எப்படி பாஸாக ஃபெயிலா அப்படின்னு சொல்கிறது. இப்போ கோர்ட்டுக்கு வர்றது, அல்லது பிரச்சனைக்கு வர்றது, அல்லது டிபேட்டுக்கு வர்றது அப்படின்றது விஷயத்துக்கு தானே நம்ம வாதம் பிரதிவாதம் வைக்க முடியும். அதில் நம்ம யார் பக்கம் நியாயம் இருக்குது யார் பக்கம் அநியாயம் இருக்குதுன்னு சொல்ல முடியும். இது போல் என்னன்னாக்கா, இந்த இடத்துல 8 சம்மந்தப்படுது, 5ஆம் இடத்தோட தான் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இப்போ பூர்வீகங்களில் உங்கள் உழைச்ச சொத்தாக இருந்தால் கூட அந்த சொத்து சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் வருது. அப்போ இழுத்துக்கிட்டே போகிற பிரச்சனை அது ஸ்மூத்தாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சுக்கிரனும் அந்த இடத்துல இருக்கான், அதே நேரத்தில் உங்களுக்கு புதனும் அந்த இடத்துல இருக்கான், குருவும் அந்த இடத்துல இருக்கான். அப்போ இந்த இடத்துல மீன ராசி நேயர்களுக்கு இழுத்துக்கிட்டே போனால் இது வரைக்கும் ரொம்ப வருஷமாக இழுத்துருச்சியா, கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக அந்த பிரச்சனை இழுத்துக்கிட்டு இருக்குது. அது சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பிரிஞ்ச உறவுகள் சேர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம், இருக்கிற உறவுகளை
உண்மையை அப்போ தான் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கான். இவ்வளோ நாள் கூடவே இருந்திருக்கான், அவனை பற்றி தெரியாமல் போச்சு, இப்போ தான் தெரியுது அப்படின்னு பெரிய புதிய திருப்பங்கள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இந்த மாதம் இருக்க போகுது. ஜூலை மாதன்றது அகீர் பகீர் அப்படின்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே பரபரப்பாக லக்னத்தில் ராசியில் சனியை வச்சுக்கிட்டு எப்படி பரபரப்பாக இருக்க போகிறீங்கன்னு எனக்கே தெரில. ஏன்னா பிரச்சனைகள்லேருந்து உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறப்ப. அதாவது நீங்கள் கட்டின எல்லாம் பேண்ட் சட்டை மாற்றிட்டு வந்துடுறேன்னா கூட, இல்லை நீ கட்டியிருக்க வேட்டியோட வா, கட்டியிருக்க டவுசரோட வா அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் லேசியாக இருந்தால் கூட இருக்கிற பிரச்சனைகள் உங்களை இழுத்துட்டு போயிடும் வேகமாக. அப்போ தேர் இழுத்து தெருவில் விடுற கதையாக இருக்குது. அப்போ நகர்வலம் ஊர்வலம் வந்து தானே ஆகணும். அப்போ தேர் நிலையில் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம், இழுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. தேர் 4 பேர் இழுத்து ரோட்டுக்கு கொண்டாந்து வச்சதும் அப்போ ஊரெல்லாம் நிச்சயம் நடந்தே தரணும்னு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன உங்கள் வேலை இருந்தால் கூட அதெல்லாம் தூக்கி போட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ சொந்த வேலைகள் அல்லது இது வரைக்கும் காலந்தாழ்த்தின வேலைகள் எது இருந்தாலும் இப்போ திடீர்னு வர பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இழுத்துட்டு போகிற கேஸுகளை அது தூக்கி போட்டு மிதிங்க. அப்போ இது ஏதாவது ஒரு முடிவு கட்டணும், இது இந்த பிரச்சனை போட்டு இதுக்காகவே டென்ஷன் ஆகிட்டுருக்கேன், இதுக்காக ப்ரெஷர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 5, 8 கனெக்ட் ஆகுது. மென்டல் டார்ச்சர் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது பிள்ளைங்களை பற்றி இருக்கலாம், படிப்பை பற்றி இருக்கலாம், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு டாப்பிக்கில் ஓடிட்டுருக்கலாம், புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடம்ன்றது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சால்வு அப்படின்னம்னாக்கா பேசி தீர்க்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பேச்சு அப்படின்றது 2 கூடையர் 3ஆம் இடத்துல தான் இருக்கார். கான்டாக்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல தான் இருக்கார் வாக்கு ஸ்தானாதிபதி செவ்வாய். அப்போ பேசிய சில விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தீர்வு பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எப்போவுமே ஒரு மீடியேட்டர் இருந்தால் ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக சரியாகிடும். இப்போ வாதி பிரதிவாதி இருப்பாங்க, 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க, 2 பேருக்கு 2 லாயர் இருப்பாங்க. இவங்கள வச்சுட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நடுவில் ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த ஆள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இவர்கிட்டையும் இவருடைய மன ஓட்டத்தை கேட்டுக்கலாம், அவர்கிட்டையும் அவருடைய மன ஓட்டத்தை கேட்டுக்கலாம். இல்லைப்பா இப்படி சொல்கிறாருப்பா, இல்லைப்பா இப்படி சொல்கிறான்ப்பா அப்படின்னு இப்போதான் ஒரு கணக்கை போட்டுக்கிட்டு 2 பேருக்கு தீர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்போ பேச்சு இழுத்துக்கிட்டே போனாலோ, வழக்கு இழுத்துக்கிட்டே போனாலோ, பிரச்சனைகள் இழுத்துக்கிட்டே போனாலோ, அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, இப்போ இழுத்துக்கிட்டே போகிற ஒரு தேர்வாக இருந்தால் கூட ஒரு முடிக்கு இந்த தேர்வு எழுதலாமா வேணாமா, இனி இந்த தேர்வு கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, போட்டு நம்ம போட்டால் ஃபீஸை கட்டிக்கிட்டு ஃபீஸு கூட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, சக்ஸஸ் ஆனாலும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுக்குள்ளே கிடச்சா பரவாயில்ல. இப்போ 40, 50, 60 வயசு 60 வயசுக்கு அப்புறம் நீங்கள் தாசில்தார் வேலை கிடச்சாலே நீங்கள் போக முடியாதுல்ல. அப்போ உங்கள் எந்த வயசில் கிடைக்கணுமோ அந்த வயசில் அந்த பருவத்தில் எது நடக்கணும். நாற்று நடுற பருவத்தில் நாற்று தான் நடணும், களை பறிக்கிற நேரத்தில் களை பறிக்கணும், அறுவடை பண்ணுறதுல அறுவடை பண்ண முடியும். இதில் என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடை பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு பெரிய அளவில் சுருக்கமாக நிறைய விஷயங்களை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்போ இழுத்துக்கிட்டே போன பிரச்சனைகள். இப்போ படிக்கிறீங்க, பரீட்சை எழுதுறீங்க, பாஸ் ஆகுறீங்க, அடுத்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, சம்பளம் ரொட்டீன் லைஃபு வந்துக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே இருந்தால் அது ஒன்றும் இல்லை. அது சும்மா அதுக்கு சும்மா தண்டமாக உட்காந்துக்கலாம். ஏன்னா வெறும்னா சுற்றி வர ஒரு சக்கரை மாதிரி தானே. அதாவது வேறு என்ன பண்ண போகிறீங்க, ரிட்டையர், அதாவது வேலைக்கு போகிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் அப்படியே வயசாகுது, அப்புறம் ரிட்டையர் ஆகி சும்மா இருக்கீங்க. அப்போ ஓப்பனிங்லேயே சும்மா இருக்கிறேன் அப்படின்றது இல்லை. உங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சர்க்கிள்குள்ளே வாழ்க்கைன்ற வட்டத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும். கமிட்மெண்ட்ஸு நிறையா இருக்கணும். அப்போ நீங்கள் பிறக்காமல் இருந்தால் தான் சும்மா இருக்க முடியும். அப்போ பிறந்துட்டீங்கனாலே பிறந்ததுமே கடமைகள் வந்துடும். ஏன்னா பெற்ற தாய் தந்தை இருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்களாக இழுத்துக்கிட்ட உறவு அப்படின்னு சொல்லிக்கிற வாழ்க்கை துணை இருக்குது, அதுக்கப்புறம் துணை வழி வந்த வாரிசுகள் இருக்குது. அதெல்லாமே சேர்த்து கரை சேர்க்கறதுக்கான எனர்ஜியும் நீங்கள் தான், எக்ஸ்பென்ஸும் நீங்கள் தான், ஏர்னிங்கு நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவுக்கும் நடந்துச்சு, உங்கள் பிள்ளைக்கும் நடக்கும். அப்போ இதே மாதிரி ஒரு பெல்ட்டுக்குள்ளே வந்த எல்லாருக்கும் பிறப்புன்னு ஒருத்தர் எடுத்தாங்கனாக்கா அவங்களுக்குள்ள எல்லாமே இது தான் நடக்கும். இதுக்குள்ளே கூட குறைச்ச ஒரு வீட்டுக்கு பதிலாக 2 வீடு வச்சுக்கிறது, 2 வீட்டுக்கு பதிலாக 3 வீடு வச்சுக்கிறது, இதெல்லாமே அவங்களுடைய ஆசாபாசங்களின் அடிப்படையில் வர்றது. அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்களையும் மன உளைச்சலையும் மன ஆறுதலையும் மன தேர்தலையும் மன திருப்திகளையும் அடையிறது. அது அவங்களுடைய தனிப்பட்ட எதுவுமே நீடித்த நிரந்தரமான அமைதியும் இல்லை, துக்கமும் இல்லை, துயரமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ எதுவுமே இல்லாத தன்மையில் வாழ்கிற வாழ்க்கைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். எதுவுமே நிலையே இல்லை.
நிலையில்லா வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நம்ம அதிகமான கவலைப்படுறோம், கஷ்டப்படுறோம், வேதனைப்படுறோம், துன்பப்படுறோம், துயரப்படுறோம். அப்போ இதெல்லாம் கடந்த நிலையில் நம்ம அப்போ அதிகபட்சம் எதுலையுமே எமோஷன் பாண்டேஜ் வைக்காமல் இருந்தாலே போதும். இந்த இதில் எமோஷன் பாண்டேஜ்ன்றது தானாகவே பிடிப்புகளை அறுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நிலையாக இருக்க முடியும். 10 கயிறை போட்டு நம்மளை கட்டி வச்சுருக்காங்கனாக்கா கயிறை அறுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நிம்மதியாக உட்கார முடியும். இல்லாட்டி இப்போ கயிறு 10 கயிறும் 10 பக்கமாக இழுக்கும். அதுபோல் இப்போ பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த சோர்சஸ் இந்த மாதம் இருக்குது. அப்போ அந்த சோர்ஸை பயன்படுத்திக்கிங்க. எப்போயுமே கிரகங்கள் சூழ்நிலையை உங்களுக்கு வகுத்து தரும். அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ, இந்த இடத்துல அறிவுன்ற இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல தான் இருக்கான். அதுவும் அனுகூலமான பலனை தரான். 5ஆம் இடத்து அவரும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் சாரத்தில் தான் இருக்கார். போராடம் அவரும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரன் 5ல் இருக்கார், குரு 5ல் இருக்கார், புதன் 5ல் இருக்கார். இதை விட ஒரு பாசிட்டிவான ஒரு முடிவை எதையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வேறு ஒரு காலம் வரவே வராது. அப்போ எடுக்கிற முடிவில் வேகமாக எடுத்திங்கன்னா போதும். இந்த டைமில் தீர்க்கலை ஒரு விஷயத்த அப்படின்னா பிரச்சனையை தீர்க்கலை, உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டை முடிக்கலை, ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற வேலை, கல்யாணத்துக்கு பையன் பார்க்குற வேலை, அல்லது மாப்பிள்ளை தேடுற வேலை, பொண்ணு தேடுற வேலை, இதெல்லாம் இருந்தால் இந்த டயத்தில் டக்குன்னு எடுத்து தூக்கி போட்டு வேலையை முடிங்க. எந்த ஒரு நீங்களாக எதையுமே நீங்கள் ஃபுல்லாக நான் பகுத்து ஆராய்ஞ்சு 10க்கு 10 பொருத்தம் பார்த்து பக்காவாக சேர்க்கறது தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு உங்கள் பொண்ணு பையனுக்கு வச்சுக்காதீங்க. அவங்களுக்குன்னு அமைப்பு இருக்கும். அமைப்புனாக்க விதி இருக்கும், கர்மா இருக்கும். அதுக்குண்டான தன்மையில் தான் மனைவியும் கணவனும் அமையும். அதை நீங்கள்லாம் சும்மா நீங்கள் என்னென்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சூழலில் உள்ள இருக்க பையனையோ பொண்ணையோ தேர்ந்தெடுப்பீங்க. அவ்வளோதானே ஒழிய நீங்களாக அவங்களுக்கு பொருத்தமான தன்மையில் நான் எடுத்துட்டேன், இனிமேல் அவங்க பக்காவாக சூப்பராக ஜொலிப்பாக வாழ்வாங்க அப்படின்றலாம் யோசிக்காதீங்க, நினைக்காதீங்க. ஏன்னா அதுக்கான அமைப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாருமே அரேஞ்ச் மேரேஜில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்மையில் பார்த்து தான் திருமணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் மனக்குமுறோடு தான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மனக்குமுறல் அப்படின்னோம்னாக்கா அதை சகிக்கிறவங்க அது பெருசாக தெரியாது. சகித்தவனுக்கு பார்த்திங்கனாக்கா அருவருப்பு இல்லாதவனுக்கு பார்த்திங்கனாக்கா பெருசாக ஒரு தீண்டாமையோ அல்லது ஒரு அருவருப்போ ஒரு சட்டையில் கரப்பட்டால் கூட அதை தட்டி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப டிசிப்ளினாக டீசெண்டாக இருக்கான்றவங்க ஒரு சின்ன டாட்டு போட்டால் கூட அந்த டாட்டு அவங்களுடைய அன்றைக்கி ஒரு நாள் பூரா கெடுத்துரும். அதுபோல் தான் என்னன்னாக்கா எடுத்துக்கிற பார்க்குற விதம் தான் இருக்குது. அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தன்மையில் நம்முடைய சகிப்புத்தன்மை அதிகமாக வளர்த்துக்கிட்டோம்னாலே போதும். இந்த இடத்துல வரக்கூடிய மாதம்ன்றது உங்களுக்கு அதிகபட்சம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை சால்வ் பண்ணக்கூடிய தன்மை, பாசிட்டிவ் விஷயங்களை அதிகமாக ரோல் பண்ணக்கூடிய தன்மை. அப்போ உங்களுடைய லேசினஸ்ன்றது உங்களுடைய ஹேபிட்டில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுங்கள். பாசிட்டிவ் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு கேளுங்க. அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்க்கணுன்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து மற்றும் உங்களுடைய பிரச்சனைனாக்கா உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. அதிலே நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.